கிராமத்துக்கு இந்த உள்ளே போகிற குக்கிராமத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு தான் பஸ். ஸோ ஆந்திராலையும் வந்து தெலுங்கானாலையும் வந்து 11th 12th வந்து பியூசி கர்நாடகா மாதிரியே வந்து இந்த சமுதாயம் படிக்காமல் விட்டுச்சுன்னு சொன்னால் இதற்கு அடுத்த தலைமுறையாகட்டும் அதுக்கு அடுத்த தலைமுறையாகட்டும் என்கிட்ட வேலை பார்த்த மாதிரி என் பையன்ட்டு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க ஆயுசுக்கும் கூலிகளாகத்தான் இருப்பாங்க. ஏன் நமக்கு ரிசர்வேஷன் தேவை அப்படிங்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்து தலைமுறையாக அவருடைய பண்ணை நிலத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. இங்கே படிக்கக்கூடிய 160 குழந்தைகளுக்கும் மதிய உணவு முற்றிலுமாக இலவசம். ஸ்கூலில் ஃபீஸ் கிடையாது. மத்தியானம் ஃபுட்டு ஃப்ரீ. டீச்சர்ஸ்க்கும் ஃபுட்டு ஃப்ரீ. ஸோ நம்ம வந்து அட் பார் வரணும், அந்த ஈக்குலிபிரியத்தை மீட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு 5 தலைமுறை இடைவெளி ஏற்படுது. இப்போ நாங்கள் படித்தோம், நாங்கள் வேலைக்கு போனோம், எங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சுன்னா எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் பெரிய லெவலில் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இவர் ஏன் இதை செய்கிறார் அப்படிங்கும்போது அவர் சொன்ன சம்பவம் தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வணக்கம் கேலக்ஸி நேயர்களுக்கு நான் உங்கள் சதகத்துல்லா. கற்க கசடர நிகழ்ச்சியின் மூலமாக சமீப காலங்களில் சில கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி ஒரு ப்ராஜெக்டுக்காக வேண்டி சதர்ன் ஸ்டேட்டில் வந்து நிறைய இடங்களுக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது விஷயமாக ஏற்கனவே சில தகவல்கள் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இப்போ அதில் ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை தான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஆக்சுவலாக நாங்கள் இந்த முறை போனது வந்து எப்படின்னா, ஹைதராபாத்லேருந்து கரீம்நகர் போகிற ரூட்டில் ஸ்டேட் ஹைவேல ஒரு ஸ்கூல். ஸோ நாங்கள் ஒரு 3 பேர் போயிருந்தோம். அதில் நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து, என்னுடைய கூட வந்தவர் வந்து கர்நாடகா. ஸோ எங்கள் 2 பேருக்குமே தெலுங்கு தெரியாது அப்படிங்கிறனால எங்கள் கூட வந்து வேறு ஒரு சோஷியல் ஒர்க்கர் வந்து ஜாயின் பண்ணி வந்தாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வேண்டி. அவங்க வந்து தெலுங்கு பேசக்கூடியவங்க, அந்த லோக்கல். ஸோ நாங்கள் 3 பேர் தான் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக போனோம். ஸோ ஹைதராபாத்லேருந்து ஹைவேல ஏறி போயாச்சு. போனால் அங்கேருந்து ஒரு 100-110 கிலோமீட்டர் போகும்பொழுது ஏதோ ஒரு பள்ளி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துல மட்டும்தான் பஸ் ஸ்டாப் இருக்குது ஹைவேல. அது கரீம்நகர் போகிற ரூட்டு. ஸோ அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு உள்ளே போகணும் ஒரு 6 கிலோமீட்டர். பட் நாங்கள் போன சமயத்தில் அந்த பேருந்து வசதி இல்லை. அதனால் அந்த 6 கிலோமீட்டர் வந்து நடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை காலையில். ஏன்னா அந்த கிராமத்துக்கு இந்த உள்ளே போகிற குக்கிராமத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 ட்ரிப்பு தான் பஸ். மார்னிங் ஒரு பஸ் உள்ளே போயிட்டு வரும், அது கரீம்நகர் போகும். திரும்ப ஈவினிங் அங்கேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு பேருந்து மட்டும் உள்ளே போயிட்டு வரும். ஸோ மார்னிங் ஒரு 8-8:15 அந்த பஸ்ஸு, ஈவினிங் அதே மாதிரி 5:30 to 6 அந்த பஸ் வந்து கிராமத்துக்கு உள்ளே போகும். ஸோ இந்த 2 ட்ரிப்பு தான் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு வழி. ப்ராப்பர் ரோடு, தார் ரோடெல்லாம் இல்லை. கொஞ்சம் பழைய காலத்து ரோடு, உடஞ்சி கிடஞ்சது, மண் ரோடும் தார் ரோடும் கலந்து மாதிரி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து தான் போய் சேர்ந்தோம். போனோம்னா அங்கே ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்குது. அதுதான் அந்த பேருந்து நிறுத்தம், அந்த ஊருடைய சந்தை, அந்த ஊருடைய கூடக்கூடிய இடம் எல்லாமே வந்து அதுதான் அந்த கிராமம். ஏன் அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து உள்ளே வந்து 2 மண்பாதைகள் போகுது. அந்த மண்பாதையில் மேலும் சில கிராமங்கள் இருக்கலை. உள்ளே வந்து ஒரு 5-6 குட்டி குட்டி சின்ன சின்ன ஹேம்லெட்ஸு இருக்குது. மக்கள் கொஞ்சம் பேர் ஒரு 200 குடும்பம் 300 குடும்பம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் போன கிராமத்தில் இருந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு 6-7 கிராமத்துக்குரிய வழிப்பாதைகள் இருக்குது. அங்கே மக்கள் வசிக்கிறாங்க. ஸோ நாங்கள் போனது ஒரு ஸ்கூலுக்காக வேண்டி. அந்த ஸ்கூல் வந்து அந்த நாங்கள் போன அந்த கிரவுண்டுக்கு அந்த பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது ஒரு ப்ரைமரி ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து மொத்தம் 5 டீச்சர்ஸ், 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 2 ஆயாமா இருக்கிறாங்க. அவங்க தான் வந்து அந்த மதிய உணவு சமைக்கிறவங்க, ப்ளஸ் ஸ்கூல் வேலைகள் எல்லாமே. மொத்தமே 7 பேர் தான் வந்து ஒர்க்கர்ஸ். ஸோ நாங்கள் போனதனுடைய பர்பஸ் வந்து 1/2 hourல சால்வ் ஆயிடுச்சு, பேசியாச்சு. ஸோ அந்த பேசின சமயத்தில் வந்து அவங்க வந்து அந்த கரஸ்பாண்டை சந்திக்கணும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, ஒரு எய்டட் ஸ்கூல் தான். ஸோ எய்டட் ஸ்கூலில் வந்து 7 எம்ப்ளாயிஸோடு இருக்கிறாங்க. அந்த கரஸ்பாண்டை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவரை சந்தித்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பட்டு அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் வந்து ரொம்ப ஆச்சரியகரமானதாக இருந்துச்சு. அந்த ஊருக்கே வந்து கிட்டத்தட்ட அவர் தான் பண்ணையார் மாதிரி, அவர் தான் சொந்தக்காரர். அந்த உள்ளே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்து தலைமுறையாக அவருடைய பண்ணை நிலத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், அந்த ஒரு 7-8 கிராமத்துக்கும் சேர்த்து எல்லாருமே அவருடைய நிலத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நில சுவாந்தார். அவரிடத்தில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்குது. எல்லாருக்கும் அவர் தான் சம்பளம் கொடுக்குறார். எல்லா மக்களும் இருக்கிறாங்க. சமீப காலத்தில் சிலர்கிட்ட வந்து செல்ஃபோன் வசதி இருக்குது, ஒரு சிலர்கிட்ட வாகனங்கள் இருக்குது. மற்றபடி மக்களுடைய போக்குவரத்துக்கு வந்து சில தனியார் வாகனங்களும், அந்த குட்டி லாரி மாதிரி, நம்ம ஊரில் குட்டி அணைன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளும், இந்த காலையிலே சாயந்தரம் வரக்கூடிய 2 பஸ்ஸு மட்டும்தான். ஸோ மற்றபடி அந்த சுற்றி இருக்கக்கூடிய 6-7 கிராமத்துக்கு மற்றபடி இவர் தான் எல்லாமே. ஸோ இவருடைய பண்ணையில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள் தான் அந்த எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஒரு சிலர் வெளியில் போயிட்டு வராங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வெளியிலேருந்து வரக்கூடியவங்க தான். அந்த 5 டீச்சர்ஸும் 2 ஆயாமா எல்லாருமே. அந்த ஒரு ஸ்கூல் 5 பில்டிங்கும் ஒரு சின்னதாக ஒரு கேபின் மாதிரி வந்து பிரின்ஸிபலுக்கு, ஹெட் மாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க.
ஸோ அங்கே தான் ப்ராஜெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக ஒரு பில்டிங். ஆக்சுவலாக என்னென்னா ஆரம்ப காலத்தில் அது வந்து கூரை கட்டடமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஓட்டு கட்டடமாக்கி இன்றைக்கி வந்து ஒரு காங்கிரீட் பில்டிங் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க. அது அவருடைய இடம் தான், அவருடைய ஸ்கூல் தான். அந்த காலத்துலேருந்து எய்டடில் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க 5ஆம் வகுப்பு வரைக்கும். ஒரு 150லேருந்து 200 குழந்தைகள் வரைக்கும் படிக்கிறாங்க அந்த பால்வாடியும் சேர்த்து. ஸோ 200 பேர் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, 5 டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பில்டிங் இருக்குது. அதுலேயும் ஒரு 5 கிளாஸ் ரூமும் ஒரு கேபினும் இருக்குது. அதுவும் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எய்டட் இல்லை, செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கும் இவர் தான் வந்து கரஸ்பாண்டன்ட். ஸோ அவர் சொல்லும்போது என்ன சொன்னான்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அதுலேயும் வந்து ஒரு 6 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, லாங்குவேஜ் டீச்சர்ஸ் சேர்த்து ஒரு 6 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஹெட் மாஸ்டராக இருக்கிறாரு, 10th வரைக்கும் இருக்குது. ஸோ ஆந்திராலேயும் வந்து தெலுங்கானாலேயும் வந்து 11th 12th வந்து பியூசி, கர்நாடகா மாதிரியே வந்து அவங்க ஜூனியர் காலேஜ்னு சொல்லி வெளியில் வந்துடுவாங்க. நம்ம ஒரு மாதிரி ஸ்கூல் இல்லை. ஸோ அந்த 10th வரைக்கும் இருக்கிறதுல என்ன அதிசயமான விஷயம் அப்படின்னு சொன்னால், அது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல். அந்த ஸ்கூல்லேயும் வந்து 6 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ப்ளஸ் 2 ஆயாமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மதிய உணவு சமைக்கக்கூடிய வேலையும் மற்றபடி அந்த ஸ்கூல் துப்புரவு தொழில்கள் பார்த்துக்கக்கூடிய வேலையும் சேர்த்து அவங்க தான் பார்க்குறாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, அங்கேயும் வந்து ஒரு 150லேருந்து 160 குழந்தைகள் வரைக்கும் படிக்கிறாங்க, 6வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும். ஸோ அங்கேயும் வந்து ஒரு 6 + 2 8 எம்ப்ளாயீஸ் வேலை பார்க்குறாங்க. அந்த 8 எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம், அந்த 8 எம்ப்ளாயீஸ்க்கும் மதிய உணவு, காலை உணவு. எம்ப்ளாயீஸ்க்கு காலை மதியம் இருவேளை உணவு. இங்கே படிக்கக்கூடிய 160 குழந்தைகளுக்கும் மதிய உணவு முற்றிலுமாக இலவசம். ஸ்கூலில் ஃபீஸ் கிடையாது. மத்தியானம் ஃபுட்டு ஃப்ரீ, டீச்சர்ஸ்க்கும் ஃபுட்டு ஃப்ரீ, 2 வேளை ஃபுட்டு ஃப்ரீ. இதுக்கு மேலே மந்த்லி சேலரியும் கொடுக்குறாரு. இது மொத்தமாக அவருடைய உழைப்பில், அவருடைய தொழிலிருந்து கிடைத்த லாபத்தின் மூலமாக குடிச்சிட்ருக்காரு. கிட்டத்தட்ட அது ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு பைசா கூட எந்த மாணவர்கிட்டையும் வந்து ஃபீஸ் வாங்கலை. அந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் அந்த 2 ஸ்கூல், ஒரு ஸ்கூல் எய்டட் ஸ்கூலு, சம்பளம் கவர்மெண்ட்லேருந்து வருது. இன்னொரு ஸ்கூல் பியூர் செல்ஃப் ஃபைனான்ஸ், ஏதோ சம்பளம் கொடுக்குறார், 6 டீச்சர் வேலை பார்க்குறாங்க, மாணவர்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு உணவும் போடுறாங்க, எல்லாமே நடக்குது. இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. என்னடா ஒரு 160 பேருக்கு மாதத்துக்கு 22 நாள் ஒர்க்கிங் டேன்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு மிகப்பெரிய தொகை வருது. இவ்வளோ பெரிய தொகை அவரால் எப்படி செலவழிக்க முடியுது? ஏன் செலவழிக்கிறார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஸ்கூலை விட்டோம்னா திரும்ப அவங்க அந்த 6 கிலோமீட்டர் தாண்டி மெயின் ரோட்டுக்கு வந்து அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹை ஸ்கூலும் அந்த பியூ காலேஜும் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ். அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா இந்த பண்ணையாருடைய மகனார் ஒருத்தர் வந்து அங்கே வந்து ஒரு ஜூனியர் காலேஜ், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஒரு டிப்ளமோ காலேஜ், ஒரு ஐடிஐ, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், இப்படி ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் நடத்துகிறாங்க. அது செல்ஃப் ஃபைனான்ஸ். ஸோ இவர் ஏன் இதை செய்கிறார் அப்படிங்கும்போது அவர் சொன்ன சம்பவம் தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தலைமுறையாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமுறையாக அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள் வந்து அவங்க தாத்தாட்ட, அவங்க அப்பாட்ட, அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் போனால் பக்கத்தில் கரீம்நகர் தெரியும், ஒரு சிலருக்கு தான் ஹைதராபாத்தே தெரியும். இத்தனை ஆண்டு காலத்தில் வேறு யாருக்கும் எந்த ஊரும் தெரியாது. அவங்களுக்கு உலகமே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தலைமுறை படித்தால் இவங்க டவுனுக்கு வருவாங்க. இதற்கு அடுத்த தலைமுறை ஒருவேளை நகரத்திற்கு போகலாம், நகரங்களுக்கு போகலாம். அதற்கு அடுத்த தலைமுறைக்கு தான் இவங்களுக்கு மாநிலம்னா என்னன்னு தெரிய வரும், உலகமே தெரிய வரும். ஸோ இந்த சமுதாயம் படிக்காமல் விட்டுச்சுன்னு சொன்னால் இதற்கு அடுத்த தலைமுறையாகட்டும், அதுக்கு அடுத்த தலைமுறையாகட்டும் என்கிட்ட வேலை பார்த்த மாதிரி என் பையன்ட்டு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க ஆயுசுக்கும் கூலிகளாகத்தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு உலகம் தெரிய வேணும்னால் அதுக்கு ஒரே வழிதான் கல்வி தான். அதனால தான் அவங்கள நான் படிக்க வைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாருமே கூலி தொழிலாளிகள் அப்படிங்கிறனால அதை முற்றிலும் இலவசமாக சாப்பாடும் போட்டு ஒரு தனிநபராக அந்த கல்வி நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறார். அதுக்கு மேலே வந்து அந்த கிராம மக்களுக்கு அவர் மகன் நடத்தக்கூடிய ஜூனியர் காலேஜில் மறுபடியும் ஃப்ரீ, இவங்களுக்கு வந்து டோட்டலாக ஃப்ரீ கொடுத்துட்றாங்க. அங்கேயும் வந்து அந்த லோக்கல் மீடியம், உருது மீடியம், தெலுங்கு மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு எல்லாமே வச்சுருக்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. அவர் சொன்ன அந்த வாக்கியம் தான் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த தலைமுறை படித்தால்தான் இதற்கு அடுத்து 2வது தலைமுறை அல்லது 3வது தலைமுறைக்கு தான் உலகமே தெரிய வரும். அவ்வளோ ஈஸியாக அவங்க வந்து உலகத்தை தெரிஞ்சுக்க முடியாது. இந்த தலைமுறை படிக்கணும். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி மூலமாக அடுத்த தலைமுறைக்கு இன்னும் கொஞ்சம் கல்வி கிடைச்சா தான் இன்னும் கொஞ்சம் விசாலமாக உலகத்தை பார்க்க முடியும். அதற்கடுத்த தலைமுறைக்கு தான் இன்னும் விசாலமாக பார்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து தான் வந்து அவர் சொன்னது. ஸோ நாங்கள் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு எங்களை அவர் ட்ராப் பண்ணிட்டார், நாங்கள் வந்துட்டோம்.
இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு 2 விஷயத்தில் வந்து நான் கார்லேட் பண்ணேன். ஒன்று வந்து எங்களுடைய சொந்தமாக எங்கள் ஊரில் நடந்த விஷயம், எங்கள் ஊரில் நடக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், எங்கள் ஊருடைய தலைமுறைகள் வந்து எங்களுடைய வாப்பமார்கள்லாம் வந்து சாதாரணமாக நெசவு தொழிலில் மட்டுமே இருந்தாங்க. ஸோ ஒரு கடையநல்லூர் அப்படின்னா அது வந்து நெசவு தொழில், அதை தாண்டி அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த தொழில் முடங்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கல்ஃபில் கிடச்சிது. எல்லாருமே லேபர் தான், அன்றைக்கி யாரும் படித்தவங்க கிடையாது. எல்லோரும் போனாங்க, கஷ்டப்பட்டு லேபராக வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய தியாகம் அடுத்த தலைமுறை, எங்களுடைய தலைமுறைக்கு வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு. ஸோ நாங்கள் படித்தோம், நாங்கள் வேலைக்கு போனோம், எங்களுக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சுன்னா எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் பெரிய லெவலில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க, சிலர் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறது எங்கள் தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு தான் அது ஈஸியாக கிடைச்சிது. இதற்கு அடுத்த தலைமுறைக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அதற்கு அடுத்த தலைமுறைக்கு மேபி அந்த சமநிலையை எட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ ஒரு ஈக்குவல் எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4 to 5 தலைமுறை இடைவெளி தேவைப்படுது. இது வந்து எனக்கு ஒரு ஷாக்கிங்கான புரிதலாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாரு அப்படிங்கும்போது, நான் அப்போ என்னுடைய சொந்த ஊரில் என்னுடைய சொந்த வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது நிஜம்தான் அவர் சொல்கிறது. ஸோ நம்ம வந்து அட் பார் வரணும், அந்த ஈக்குலிபிரியத்தை மீட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு 5 தலைமுறை இடைவெளி ஏற்படுது அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஷாக்கிங்கான புரிதல் வந்து ஏற்படுது. அது அப்படியே வந்து நான் இன்னொரு விஷயத்துலையும் கார்லேட் பண்ணும்போது, ரிசர்வேஷன், ஏன் நமக்கு ரிசர்வேஷன் தேவை அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இதே மாதிரி தான். இந்த ரிசர்வேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கல்விக்கான ரிசர்வேஷனில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்போஷர் ஒவ்வொரு தலைமுறையாக கடந்து ஒரு 5வது தலைமுறைக்கு வரும்பொழுது தான் அது வந்து மற்றவர்களுக்கு கிடைத்தது போன்ற எல்லோருக்கும் ஒரு சமநிலையை அடையக்கூடும். ஸோ நம்ம வந்து ஒரு 4 தலைமுறைக்கு பிறகு தான் அதனுடைய இம்பேக்டை அனலைஸ் பண்ணால் தான் அதனுடைய ஒரிஜினல் டோன் என்ன, அதனுடைய ஒரிஜினல் இம்பேக்ட் என்ன, அது எந்த அளவுக்கு அதனுடைய வீரியம் இருக்குது, அதற்கு பிறகு தேவையில்லையா, 5வது தலைமுறைக்கு பிறகு அது தொடரணுமா வேண்டாமாங்கிற சூழ்நிலை நமக்கு தெரிய வரும். ஸோ ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பக்குவமான நிலையை அடைந்து ஒரு தரத்துக்கு வர்றதுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4 முதல் 5 தலைமுறை இடைவெளி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுத்த ஒரு பயணம் தான் அந்த ஹைதராபாத்லேருந்து கரீம் நகர் வழியில் எனக்கு கிடைத்த அனுபவம். இதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்பட்டேன். புரிதலுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.